உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான 5 குட்டி கதைகள். தேவை மன ஒருமை. யோகி ஒருவரின் உடலில் அம்பு பாய்ந்து விட்டது. சொல்ல முடியாத வேதனையால் துடித்தார். அதை பிடுங்கினால் வேதனை அதிகரிக்கும். இந்த நிலையில் அவரது உடலில் இருந்த அம்பை எப்படி பிடுங்குவது? இன்றைய நவீன மருத்துவ உலகில் உள்ளது போல குளோரோஃபார்ம் போன்றவை அந்த காலத்தில் கிடையாது. மிகவும் இக்கட்டான நிலை. யோகிக்கு அறிமுகமான சிலர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் அங்கு இருந்தவர்களிடம், அம்பை இப்போது இழுக்காதீர்கள். யோகி தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் தியானத்தில் ஈடுபடுவார், பிரார்த்தனை செய்வார். அப்படி அவர் அமர்ந்திருக்கும் போது அம்பை எளிதாக எடுத்து விடலாம் என்றனர். மாலையில் அவர் பிரார்த்தனையில் ஈடுபடும் நேரம் வந்தது. ஒரு கணம் அவரது சித்தம் ஒருமுகப்படுத்தாகிவிட்டது. அப்போது அவரது உடலில் ஊடுருவியிருந்த அம்பை புடுங்கி எடுத்தனர். அவ்வாறு எடுத்தது அவருக்கு தெரியவில்லை. ஒருமுக சிந்தனைக்கு உள்ள வலிமை எவ்வளவு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உலக செயற்பாடுகளிலும் சரி, ஆன்மீக செயற்பாடுகளிலும் சரி, மனம் ஒருமுகப்படவில்லை என்றால் வெற்றி கிடைக்காது. பழக்க தோஷம். ஒரு தந்தைக்கு மிகவும் சோம்பேறியான மகன் ஒருவன் இருந்தான். அவனை திருத்த முடியாமல் அவனுக்கு ஜோடி மாடுகளும் எண்ணெய் ஆட்டுவதற்கு ஒரு செக்கும் வாங்கி கொடுத்து தனியே எண்ணெய் ஆட்டி பிழைத்துக்கொள் என சொல்லிவிட்டார். அந்த சோம்பேறி அப்போதும் திருந்தவில்லை. மாடுகளை செக்கில் கட்டியவுடன் அதன் கொம்புகளில் சலங்கியையும் கட்டினான். மாடு சுற்றும் போது சலங்கை சத்தம் கேட்கும். அது நின்றுவிட்டால் சத்தமும் நின்றுவிடும். அப்போது மட்டும் அதனை கவனித்து ஓட்டினால் போதும். அதுவரை நிம்மதியாக வேறு இடத்தில் படுத்திருக்கலாம். இப்படி எண்ணி அவன் அப்படி செய்தான். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து வந்து கவனித்தான். செக்கில் அவன் போட்ட எள் அப்படியே இருந்தது. மாடு மட்டும் சுற்றி கொண்டிருந்தது. இவ்வளவு நேரம் சலங்கை சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததே, ஆனால் எண்ணெய் ஆட்டப்படவில்லையே என திகைத்து மறுபடியும் மறைவில் போய் நின்று கவனித்தான். இவன் போய் விட்டதை கண்ட மாடு சுற்றுவதை நிறுத்திவிட்டு ஒரே இடத்தில் நின்று கொம்பை மட்டும் ஆட்டி சலங்கை சத்தத்தை உண்டு பண்ணியது. சோம்போரியுடன் பழகிய மாடு அல்லவா அது. மனிதன் இன்பமாக வாழவே பிறந்திருக்கின்றான். ஆனால் அவன் துன்பத்தில் தவழுகிறான். இது வருந்தத்தக்க விடயம். ஆனந்தத்தின் ஆதாரம் மனிதனிடமே இருக்கிறது. நேர்மையான வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் என்று தனது கடமையின் மேல் பக்தி கலந்த ஒரு ஈடுபாடு. கடமையே கடவுள், வேலையே வழிபாடு. வாழை மரத்தில் கட்டடமா? அரண்மனை கட்டி தருமாறு அரசன் ஒருவன் கட்டடக்கலை நிபுணரிடம் உத்தரவிட்டான். கட்டடத்திற்கு பயன்படும் மரம் வளவளப்பாகவும் நேராகவும் கணுக்கள் ஒன்றும் கூட இல்லாததாகவும் இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தான். நாட்டின் அனைத்து பகுதியிலும் தேடியும் கட்டடக்கலை நிபுணருக்கு மன்னர் சொன்ன மாதிரி மரம் அகப்படவில்லை. கடைசியாக வாழை மரங்களை கண்டார். மன்னர் விரும்பியபடி அடிமரம் இருப்பது கண்டு அகமகிழ்ந்தார். உடனே அவற்றை வெட்டி எடுத்துக்கொண்டு மன்னரிடம் சென்றார். நீர் கொண்டு வரும் மரம் உண்மையிலே வளவளப்பானது என்பது உண்மைதான். ஆனால் தேவையான அளவு வலிமை உடையதாக இல்லையே. இதை கொண்டு கட்டடம் கட்டுவது சாத்தியமில்லை என்றார் மன்னர். புறத்தோட்டம் என்பது முக்கியமன்று. அகப்பண்பே உள் வலிமையையும் அதன் தகுதியையும் தீர்மானிக்கிறது. ஆட்டை அவிழ்த்து விடு. ஏழை யூதர் ஒருவர் தன் மதகுருவிடம் சென்று, குருவே, வீட்டில் கூட்டம் தாங்க முடியவில்லை. நான், என் மனைவி, 5 குழந்தைகள், என் பெற்றோர் என 9 பேர் ஒரு சின்ன அறையில் வசிக்கிறோம் என்றார். அதற்கு மதகுரு, இவர்களோடு உன் ஆட்டையும் அந்த அறையில் கட்டி வை என்றார். ஆலோசனை கேட்டவருக்கு ஒன்றும் புரியவில்லை. மதகுருவின் வாக்கு ஆயிற்றே, தட்ட முடியுமா? எனவே ஆட்டையும் தனது வீட்டு அறையில் கட்டி வைத்தார். அவதி மேலும் அதிகமாகி ஆகிவிட்டது. 10 நாட்களாயிற்று. யூதர் மீண்டும் மதகுருவை காண வந்தார். என் வீட்டில் வசிக்கவே முடியவில்லை. தாங்கள் தான் ஏதாவது ஒரு வழி கூற வேண்டும் என்று வேண்டினார். உடனே மதகுரு ஆட்டை அவிழ்த்து விடு என்றார். அவ்வளவுதான். யூதர் தன் வீட்டிற்கு உடனே ஓடிச் சென்று ஆட்டை அவிழ்த்து வெளியே விட்டார். அதற்கு பின்பு அவர் மனம் மகிழ்ச்சியுற்றது. ஆகா, ஆடு போன பின் வாழ்க்கை எத்தனை இன்பமாக இருக்கிறது. குருவின் யோசனையே யோசனை என்று குருவை புகழ்ந்தார். இன்று மனிதன் கவலையில் கைதியாக இருக்கிறான்.
மனநிறைவின்றியே கவலைக்கு காரணம். ஆனந்தத்தின் ஆதாரம் அவனிடமே இருக்கிறது. வேரா கைரா. அரசன் ஒருவன் வேட்டையாட சென்றபோது ஆழமான பாலும் கிணற்றில் விழுந்து விட்டான். அதிர்ஷ்டவசமாக கிணற்றின் பக்கச்சுவரின் தனியாக தொங்கிக் கொண்டிருந்த மரம் ஒன்றின் வேரினை கைகளால் கெட்டியாக பற்றி கொண்டதால் சாவிலிருந்து தப்பித்து தொங்கிக் கொண்டிருந்தான். அவ்வழியாக சென்ற முனிவர் அரசரின் முனகல் சப்தத்தை கேட்டு கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார். மன்னர் நிலை கண்டு பதறி ஒரு கயிற்றை போட்டு அதை கெட்டியாக பிடித்து கொள்ளும்படி கூறினார். கிணற்றுக்குள் கயிறு தொங்கிய நிலையில் வேரா கைரா என்ற கேள்வி மன்னரிடம் எழுந்தது. வேரானது அவன் உயிர் பிழைக்க உதவியது என்பது உண்மைதான். ஆனால் கயிறு போடப்படும் வரையில்தான் அதற்கு மதிப்பு. கயிறு அவனை காப்பாற்ற தயாரான பிறகு அவன் அந்த வேரியை பற்றி கொண்டு இருப்பது முட்டாள்தனமானது அல்லாமல் வேறு என்ன? உலக வாழ்க்கை வேர் போன்றது. கயிறு என்பது விடுதலை பேறு, முக்தி பெறும் வழி. இறைவன் உண்மையை மின்னல் போல் பளிச்சென காட்டுவான். கயிறாக அதை பிடித்து கொண்டால் நாம் முக்தி அடையலாம். ஒரு மரத்தில் 2 கிளிகள் குடியிருந்தன. அவை இரட்டை பிள்ளைகள் போல் தோற்றத்தில் அச்சாக ஒத்திருந்தன. ஒரு வேடன் அவற்றை கண்ணி வைத்து பிடிக்கிறான். பிடித்தவன் விற்க முயற்சிக்கிறான். அந்த 2 கிளிகளையும் தனித்தனியாக 2 நபர்களிடம் விற்று விடுகிறான். ஒருவர் கொடூர உள்ளம் படைத்த கசாப்பு கடைக்காரர், இன்னொருவரோ வேத பாடசாலை வைத்திருக்கும் ஒரு முனிவர். பல ஆண்டுகள் கடக்கிறது. தான் விற்ற அந்த கிளிகளின் இருப்பிடத்திற்கு சென்று பார்க்கிறான். பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அப்படியே அச்சு அசல் ஒரே தோற்றத்தில் ஒரே குணத்தில் இருந்த கிளிகள் தற்போது தலைகீழாக மாறி போயிருக்கின்றன. அந்த கசாப்பு கடைக்காரரிடம் வரும் கிளியோ கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. வேத பாடசாலை ஆச்சிரமத்தில் வளரும் கிளியோ அழகாக வேத மந்திரங்களை ஓதுகிறது. அந்த வினோத காட்சிகளை பார்த்த வேடன் அதிர்ச்சியோடு ஆச்சரியப்படுகிறான். ஆம், சூழ்நிலையின் தாக்கம் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. எனவே நல்லோர் நட்பை தொடர்பை நாட வேண்டும். நல்லோரின் பாதுகாவல் மிகவும் அவசியம். டாக்டர் ஜான்சன் ஒரு பிரபலமான ஆங்கில சிந்தனையாளர். அவரிடம் ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அவரிடத்தில் அனைவரின் மனதிலும் உறுதி கொண்டிருக்கும் அடிப்படை கேள்வியே அது. கடவுளுடைய பெயரை இடைவிடாது சொல்வதற்கு எனக்கு நேரம் கிடைப்பதே இல்லை. என்ன செய்வது? நூற்றுக்கணக்கான பொருட்களோடு நாளும் காலை முதல் மாலை வரை, ஏன் இரவு நெடுநேரம் வரை கூட போராட வேண்டியிருக்கிறது என்று கூறுகிறார். அந்த கூட்டில் மையமாக இடம்பெற்றிருக்கும் கேள்வியே அனைவர் மனதில் ஊடுருவி இருக்கும் பொதுமறை கேள்வி. அந்த கேள்விக்கான விடையாக அறிஞர் ஜான்சன் எப்படி கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் தாங்கள் வாழ்வதற்கான இடத்தை கண்டுபிடித்தார்கள்? இந்த பூமியோ 3/2 பங்கு நீரால் சூழ்ந்திருக்கிறது. எஞ்சிய ஒரு பகுதியில் ஏராளமான மலைகள், பாலை நிலங்கள், அடர்ந்த காடுகள், பனிபடர்ந்த பகுதிகள் நிறைய உள்ளன. இந்த நிலையில் அவர்கள் எப்படி தங்களுக்குரிய இடத்தை தேடி கண்டுபிடித்துள்ளார்கள் என்று ஒரு கேள்வியை கேள்வி கேட்டவரே கேட்கிறார். அதற்கு அந்த நபர், மனிதன் தான் வாழ்வதற்குரிய இடத்தை முயன்று வருந்தி போராடி கண்டுபிடித்து விடுகிறான் என்றார். அதற்கு டாக்டர் ஜான்சன், அதே போலத்தான் மனிதனும் எப்படியோ முயன்று வருந்தி போராடித்தான் ஒரு நாளில் சில நிமிடங்களை வழிபாட்டிற்காக கண்டுபிடித்து ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என மிக தெளிவாக கூறுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.